எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே That is why it said in Hebrews chapter 12 16ஆம் 17ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா verses 16 and 17. எபிரேயர் 12 16 17 வாசிங்கன்னா Hebrews 12 16 and 17. ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். Lest there be any fornicator or profane person as Asa, who for one morsel of meat sold his birthright. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பினான். Because he desired to inherit the blessing later. ஆனால் ஆகா தள்ளப்பட்டான். But he was rejected. அவன் கண்ணீர் விட்டான். And he cried. கவலையோடு அவன் தேடினான். And he also seeked for with repentance. ஆனாலும் காணாம போயிட்டான். But he was not able to find it. ஆசீர்வாதம் அவன் கையில இருந்தது. He had a blessing in his hands. அந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டிய காலத்துல In the time when he supposed to inherit the blessing, அவன் என்னமா இருந்தான்னு கேட்டீங்கன்னா what was he? தன்னுடைய ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணிட்டான். He rejected his blessing. அவன் ஒரு வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளியாக அவன் பிறந்தான். He was born as an inheritor of a promised blessing. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். He was a blessed one. அவன் தான் முதற் பேரானவன். He was a firstborn. ஆனா ஒரு தருணம் தவற விட்டாங்க. But he ஒரு சின்ன தருணம் தவற விட்டான். He lost his very chance. அதனுடைய முடிவு என்னன்னா, And the end of it was, வேதம் சொல்லுது, the Bible says, அவன் ஆசீர்வாதத்தை விரும்பினான். he desired for the blessing. வேதம் சொல்லுது, the Bible says, கண்ணீரோட தேடினான். and he searched it carefully with tears. கவலையோட தேடினான். And he also sought it carefully. அந்த ஆசீர்வாதம் கிடைக்கல. But he was not able to get the blessing. அந்த ஆசீர்வாதத்தை இன்னொருத்தன் பெற்றான். Someone has got the blessing. ஏன்? Why? கொஞ்சம் கவலை என்ன காட்டிட்டாங்க. Because of the carelessness. அவன் சுதந்திரவாளியா பிறந்தவன். He was born as an inheritor. ஒரு நாள் தம்பி வந்து கூழ் காய்ச்சிட்டு இருக்கான். One day his brother was cooking the porridge. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. அவன் தம்பிகிட்ட கேக்குறான், தம்பி எனக்கு பசிக்குது. He came and asked his brother, அந்த கூழில கொஞ்சம் கொடுன்னு கேட்டான். why don't you give some of that morsel? தம்பி ரொம்ப கவனமா இருக்கான். அவன் உதாரான ஆளாமன். So this brother was very careful. அவன் எப்போதுமே சமயத்தை ஆதாயம் பண்ணிக்கிறவன். So he was always redeeming his time. அவன் ரொம்ப சுறுசுறுப்பான ஆளு. And he was very active. எப்படா சான்ஸ் கிடைக்குன்னு காத்துட்டு இருக்கவன். He was waiting for a chance. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. பாருங்க, உடனே அவன் சொல்றான், He immediately said, உன்னோட புத்திர சேதத்தை எனக்கு கொடு. so you give me your birthright. நான் தரேன். I will give you the food. இவன் யோசிச்சிருக்கணும், You should have thought, நான் கேட்கறது கொஞ்சம் கஞ்சி. I'm just asking for a few porridge. அதுக்கு பதிலா அவன் கேட்கறது என்னுடைய புத்திர சுவிகாரம். He is asking for my birthright in return to that. நீங்க யோசிச்சு பாருங்க. You think about it. இவன் வந்து தம்பிகிட்ட போய் அவன் வந்து கூழ் கேட்கறான். He is asking for porridge to his brother. தம்பி எங்க உட்கார்ந்து காய்ச்சான்னு தெரியாது. We don't know where he was cooking. ஆனா இத்தனை நாள் அவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற விதமாக சாப்பாடை சமைச்சு கொடுக்கிற தாய் உள்ள இருக்கா. So these many days he had a mother who can cook him at correct time. அவன் பசி யார்கிட்ட கேட்டிருக்கணும்னு சொல்லுங்க. Where should have asked for his hunger? அவனை பெற்ற தாய் எங்க இருக்கா? You should have asked his mother. ரொம்ப சாமர்த்தியம் உள்ள தாய். And she is very clever. ஆட்டையே மானா மாத்துற ஆளு. She can change even a sheep into a deer. இவன் வேட்டைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள, before he came from the hunting, அவ்வளவு அந்த அம்மா ரொம்ப ரொம்ப குயிக்கா சமைக்கிறவங்க. This woman was very swift in cooking. நீங்க அந்த அம்மா வாழ்க்கையை பாத்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பானவங்க. She was very active and swift in working. இந்த முதல்ல அந்த வேலைக்காரன் போய் அவங்களை சந்திச்ச போது, so when the servant went and met her, எனக்கு தாகத்துக்கு தா அப்படினு சொன்னா, when he asked for water to give him, உனக்கு வார்ப்பேன், I will give you, உன் ஒட்டகத்துக்கு வார்ப்பேன், I also provide your camels. வேகமா போய் கிணத்துல இறங்கி தண்ணியை மொண்டு 10 ஒட்டகத்துக்கும் வாத்து பேர் வாங்கின பிரைஸ் வாங்கின அம்மா. So she drew water from the well for himself and all the camels, and she got the prize. அந்த அம்மா சோம்பேறி இல்ல. She was not lazy. அப்ப ஆரம்பிச்ச அந்த சுறுசுறுப்பு இப்ப வரைக்கும் அவங்க இருக்காங்க. அவங்க so that activeness which started then is still there. அவன் கொஞ்சம் எழும்பி ரொம்ப அந்த பசிக்கு நானே. so he was feeling ஒரு hungry. 10 நடந்தாங்க வீட்டுக்குள்ள அம்மா இருக்கா. maybe would have walked little more and asked his mother, மம்மி பசிக்குதுன்னு கேட்டா, mommy I feel hungry. அங்க ஆட்டுக்கறியா மாட்டுக்கறியா கிடைச்சிருக்கும். he might have got some meat. அது எழும்பி போறதுக்கு எனக்கு அவ்வளவு சோம்பேறி. he was very lazy even to get up and go there. இந்த இடத்தை விட்டு அந்த வீட்டுக்கு நடந்து போறதுக்கு அவ்வளவு சோம்பேறித்தனம். he was very lazy to give and go to the house. நீங்க நினைக்கிறீங்களா
தெரியுங்களா, பசி வேளைக்கு அந்த தாய் சமைச்சு வச்சிருப்பான்னு தெரியுமா தெரியாதா? He might have known that the mother would have cooked at the time of his hunger. ஏசாவே நீ ஏன் புத்திர பாக்கியத்தை இழந்து போயிட்டான்னு சொன்னா, Esau, why did you lose your birthright? அறியாமை அல்ல, உன் சோம்பேறித்தனம். It's not because of your unawareness, but because of your laziness. ஒரு 10 ஸ்டெப் நடந்து வீட்டுக்குள்ள அம்மா இருக்கு, If you would have stepped another 10 feet, அம்மா எனக்கு பசிக்குதுன்னு கேட்டா, he would have asked his mother, "Mother, I feel hungry." அந்த அம்மா இருடா 5 நிமிஷம் இருடா பண்ணி கொடுத்துரு, ஏதாவது ஒண்ணு பண்ணி கொடுத்துருப்பா இல்லையா? She would have asked him to wait for 5 minutes and she would have cooked something for him. ஆனா அவனுடைய சோம்பேறித்தனம் பாருங்க. But see his laziness. புத்திர சுவீகாரம் ஆனா போட்டும், No matter if I lose even the birthright, இப்ப உள்ள வேலை நடக்கணும், இப்ப பசி ஆறணும். I want my hunger to be filled now. அதனால தான் வேதம் சொல்லுது, That is why Bible says, ஒரு நாள் வாழ்வை கொஞ்ச நேர இன்பத்தை இன்பமாய் எண்ணி வாழ்க்கையை தொலைச்சிட்டான். he lost his life just for a single time. அநேகருடைய வாழ்க்கை எங்க தொலைஞ்சு போச்சுன்னு கேட்டீங்கன்னா, Where did many people lose their life? ஒரு நாள் வாழ்வு Just for a one day, single day's pleasure. கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கலாம், They could have toiled some more. கொஞ்சம் They பிரயாசப்பட்டிருக்கலாம். would have worked some more. அதனால தான் சொல்லுது, ஏசாவை போல சீர்கட்டவனாயிராதீங்க. That is why it said, don't be profane as Esau. அவன் என்னங்க சீர்கட்டு போயிட்டான்? How he was profane? நான் சொல்லுவேன், I would tell you, தன்னுடைய புத்திர சுவிகார ஆசீர்வாதத்தை அவன் எங்கே இழந்து போனான் என்று சொன்னா, நான் சொல்லுவேன் அவனுடைய சோம்பேறித்தனம் தான். where did he lose his blessing of birthright? It is just where he was lazy. பின்னால அழுதாங்க. Later he cried. இதுக்கு நிறைய சோம்பேறிங்க பின்னால அழுகுறாங்க, Many sluggards cry later now. கதறாங்க. They cry and weep. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. ஆனா கண்ணீர் விட்டு கதறியும் அவங்களுக்கு கிடைக்காது. But still, though they cry with tears, they will never receive it back. எனக்கு தெரியும், I know very well. சில புருஷன்மாரு ரொம்ப சோம்பேறியா இருப்பான், வேலைக்கே போக மாட்டான். The husbands would be very lazy, they won't even go for a job. எப்படியோ அடிச்சு உருட்டி மிரட்டி சாப்பிட்டுருவான். So somehow they will beat up and eat the food. இவர் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கோம். So now they are just moving on. திடீர்னு ஒரு நாள் இந்த அம்மா மண்டையை போட்டுருவா. Suddenly she may pass away one day. இவர் அழுதாலும் கிடைக்காது, கண்ணீர் விட்டாலும் கிடைக்காது. No matter even though he cry or weep, he will never receive it again. எத்தனையோ வீட்டை நான் பார்த்திருக்கேன். I have seen many houses in that way. வேலை செய்ய வேண்டிய நேரத்துல வேலை செய்யாம, At the time when they are supposed to work, they never work. சம்பாதிக்க வேண்டிய சம்பாதிக்காம, At the time when they are supposed to incur income, சோம்பேறிகளாய் காலம் கழித்தவர்கள், the sluggards who left, who spend their life lazy, பின்னால அழுதுருக்காங்க, they have cried in the later part. பின்னால கண்ணீர் விட்டுருக்காங்க, They have wept in the later period. ஏடி இருக்காங்க. They have sought for it, அவங்களுக்கு கிடைக்காது, but they will never receive கஞ்சி it. கூட கிடைக்காது. They will never even receive glory. இருந்தால் வேதம் புஸ்தகம் வாசிங்கன்னா, Because when you இந்த consider this word, அசதியானவர்கள் அல்லது சோம்பேறிகளை இந்த வேதம் மிக கண்டிக்கிறது. because this Bible rebukes the slothful and the sluggards very much.